அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி கஃபா வ ஸலாமுன் அலா இபாதிஹில் லதீன இஸ்தஃபா. அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபஸ்அலூ லா தஅலமூன். ஸதகல்லாஹுல் அலியுல் அஸீம். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு நான் வாசித்த அந்த திருவசனத்திலே உங்களுக்கு தெரியாமல் எதுவும் இருந்தால் தெரிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் கட்டளையாக இடுகிறான். எல்லாவற்றையும் தெரிந்தவர்கள் எல்லோருமாக இருக்க முடியாது. ஒரு சிலவற்றை ஒரு சிலர் அறிவார். அறிந்தவர்கள் அறியாதவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும். அறியாதவர்கள் அறிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். இதை தான் நம்ம தமிழில் கேட்டு கேட்டு இஸ்லாம்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டு தெரிந்து கொள்வது தான் இஸ்லாம். ஆனால் கேள்வி கேட்கறதுக்கு உண்டான ஒரு உசூலும் இருக்குது, அதுக்கு ஒரு நிர்ணயமும் இருக்குது, சட்டமும் இருக்குது. நான் நேற்றும் கூட சொன்னேன், எது தமக்கு தேவையோ அவசியமோ அதை கேட்கணும். தொழுகணும், தொழுகையை பற்றி தெரியலை, கேட்டு தெரியணும். ஒரு ஏழையாக இருக்கிறார், அவர் ஹஜ்ஜை பற்றி கேட்டு தெரிய வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அவர் ஹஜ்ஜை ஒரு மேலே கடமை இல்லை, போகக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஹஜ்ஜுக்கு போக போகிறார், கேட்டு தெரியணும். இது மாணவர்களுக்கு அல்ல, பொதுமக்களுக்கு உண்டான சட்டம். மாணவர்கள் எல்லாத்தையும் கேட்பாங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க எல்லாத்தையுமே தெரியணுங்கிறதுக்காக வேண்டி கேட்கறது. சுருங்க சொன்னால் அவசியமான கேள்விகளை, தமக்கு தேவையான கேள்விகளை கேட்டு தெரிந்து கொள்வது மிகவும் சிறந்தது. மேல்படியான மேல்மிச்சமான கேள்விகளை கேட்பது என்பது கூடாது என்று சொல்லவில்லை, சிறப்புக்குரிய காரியம் அல்ல என்பதைத்தான் சஹாபாக்களுடைய வரலாறு நமக்கு காட்டுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கூட இருக்கக்கூடிய சஹாபாக்கள் நபி சொல்லிட்டாங்கன்னா கேட்டு சும்மா இருப்பாங்க. மேற்கொண்டு எந்த கேள்விகளையும் கேட்க மாட்டாங்க. இந்த பழக்கம் இருந்துச்சு. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கிட்ட சஹாபாக்கள், நெருங்கி இருந்த சஹாபாக்கள் தேவையற்ற கேள்விகளை கேட்க மாட்டாங்க. கேட்பதற்கு அல்லாஹும் தடை விதிச்சிருந்தான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தஸ்அலூ அன் அஷியா இன் துப்தலக்கும் தஸூக்கும். வேலையில்லாத தேவையில்லாத கேள்விகளை கேட்காதீங்க. ஆனால் கிராமவாசிகளுக்கு அதிலிருந்து விதிவிலக்கு இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒழுக்கம் தெரியாது. சஹாபாக்க சொல்கிறாங்க, நாங்கள் கிராமவாசிகளை எதிர்பார்த்து உட்கார்ந்துருந்தோம். யாராவது வந்து கேள்வி கேட்பாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லுவாங்க, அந்த பதில் எங்களுக்கும் கிடைக்குமே, அதை எதிர்பார்த்து நாங்கள் இருப்போம். யாராவது கிராமவாசி வந்துட்டா நாங்கள் சந்தோஷமாவோம். ஏன்னா கிராமவாசி எப்படியும் கேட்பாங்க, குண்டக்க மண்டக்க கூட கேட்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு அழகாக பதில் சொல்லுவாங்க. அந்த பதில் எங்களுக்கும் பலன் தருவதுமாக இருந்துச்சு. ஆக அல்ஹம்துலில்லாஹ் பலர் பல விதமான கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லா கேள்விகளுக்கும் நீளமான தெளிவான ஆதாரபூர்வமான பதில் சொல்கிறதுன்னு சொன்னால் ஒரு 4 நாளாவது டைம் வேணும். அதனால் இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச வரைக்கும் என்னால் அதை விலைக்கு கொடுக்கறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன். யாருக்கும் மேலும் சந்தேகம் இருந்துச்சுன்னா இன்னொரு சீட்டில் எழுதி கேட்கலாம், ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை. இது ஒரு பயான் அல்ல. ஆஜியார் அழகாக சொன்னாங்க, கலந்துரையாடல்னாங்க. நம்ம சொல்கிறோம், நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் சொல்கிறீங்க, நான் கேட்குறேன். நான் சொல்கிறதுல கூட உங்களுக்கு அதை விட ஒரு விளக்குறதுக்கு நல்ல கருத்து உங்கள் உள்ளத்தில் இருந்துச்சுன்னா அதையும் சொல்லலாம், ஒன்றும் தவறல்ல. கலந்துரையாடலுடைய கருத்து அதுதான். அல்ஹம்துலில்லாஹ். இதில் முதல் கேள்வியாக, ஜகாத்து எப்பொழுது கொடுக்கப்பட வேண்டும்? நோன்பு பெருநாள் முடிவு முன் கொடுக்க வேண்டுமா அல்லது வருடத்தில் எப்போது கொடுக்கலாமா, எப்போதும் கொடுக்கலாமா? விளக்கம் தேவை. ஜகாத்து கடமையாகிறது. ஜக்காத்துக்கு உண்டான ஒரு அளவு ஷரியத்து நிர்ணயிச்சிருக்குது. தங்கத்தில் வெள்ளியில் இந்த அளவு இருந்தால் அவங்க மேலே ஜக்காத்து விதின்ட்டு. தங்கத்தை பொறுத்த வரைக்கும் 85 கிராம் யார்கிட்டையாவது இருந்துச்சுன்னா நகையாக அவங்க மேலே ஜக்காத்து கடமையாகும். 85 கிராம் 10 பவுனு, அரைக்கா பவுனு. 10 பவுனு 80, அரை பவுனு 4, 1 கிராம் அரைக்கா பவுனு. 85 கிராம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குறைஞ்சது 85 கிராம் யார்கிட்டையாவது தங்கமாக இருந்தால் அவர் மேலே ஜக்காத்து கடமை. அதை விட கூட இருக்குது, ஒருத்தர் 100 பவுன் 100 கிராம் வச்சிருக்கிறாருன்னு வைங்க. 85 கிராமை விட்டு போட்டு 15 கிராம் கொடுத்துடக்கூடாது.
முழு 100 கிராமும் கொடுக்கணும். 100 கிராமுக்கும் ஜக்காத்து கொடுக்கறது கடமையாகும். இது தங்கத்தில் உண்டான நிசாபுன்னு சொல்லுவாங்க, குறைந்த அளவு ஜக்காத்து விதியாகிறதுக்கு. சரி, வெள்ளியில் 612 கிராம் வெள்ளி, அரை கிலோவும் 112 கிராமும். 612 கிராம் வெள்ளி, தங்கத்துடைய அளவு தனி, வெள்ளியுடைய அளவு தனி, ரெண்டும் கலந்துருக்குன்னா ஒன்னோடு ஒன்றும் சேர்க்கலாம். சேர்த்து இணைச்சு அதனுடைய இதையும் இதனுடைய அளவையும் வச்சு 40% கொடுக்கணும். விலையாக போட்டு அந்த விலைக்கு 100க்கு 2.5 ரூபாய், 1000க்கு 25 ரூபாய், இப்படி கணக்கு வச்சு ஜக்காத்தை கிளப்பணும். ஆனால் கிளப்புறது எப்ப அப்படின்னு சொன்னா உடனே ஜக்காத்து கடமையாகிறது இல்லை. அல்லாஹ் நமக்கு செஞ்ச பெரிய அருள் என்னன்னா, ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கையில சொல்ல முடியாது, திடீர்னு 1 லட்சம் ரூபாய் கையில வரும், அடுத்து என்ன வரும்னு தெரியாது, அந்த லட்சத்துக்கு செலவு கூட வந்துடும். அதனால கையில வந்த உடனே ஜக்காத்து கொடுக்கன்னு எந்த மார்க்கமும் சொல்லலை. இந்த புதுசா வந்த மார்க்கக்காரவங்க தான் சொல்றாங்க. விளங்குதா? ஷரியத்துடைய பல ஹதீஸ்கள், எண்ணற்ற ஹதீஸ் இருக்குது, சஹாபாக்களுடைய அமல்கள் இருக்குது, தாபீன்களுடைய செயல்பாடுகள் இருக்குது. ஜக்காத் கையில காசு முதல் வந்ததற்கு பிறகு, நிசாபு வந்ததற்கு பிறகு 1 வருட காலம் கழிந்த பிறகுதான் ஜக்காத்து கடமை. அதுக்கு முன்னாலும் ஜக்காத்து கடமை இல்லை. வருடம் என்பது அரபி மாதத்தை கணக்கு வைக்கணும். ஜனவரியிலேருந்து டிசம்பர் அல்ல, பிப்ரவரி டு பிப்ரவரி அல்ல. அதில் எந்த மாதத்தில் உங்களுக்கு பணம் வந்துச்சோ, அந்த ஜக்காத்து விதியாகிற அளவுக்கு உண்டான அந்த பொருளாதாரம் உங்கள் கைக்கு வந்துச்சுன்னா அந்த என்ன மாதம்னு பாருங்க. முஹர்ரம் மாதத்தில் வந்துச்சு, அடுத்த முஹர்ரமில் விதியாகும். அரபி மாதம் தான் கணக்கு வைக்கணும், இங்கிலீஷ் மாதம் அல்ல. ஏன்னா இங்கிலீஷ் மாதத்தில் சில நாட்கள் அதிகமாயிருது, அரபி மாதத்தில் குறையுது. அதைத்தான் நம்ம கணக்கெடுக்கணும் ஷரியத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஆக 1 வருடம், அந்த 1 வருடத்தில் 4 விதமான காலங்கள் வரும். மழை காலம் வரும், வெயில் காலம் வரும், குளிர்காலம் வரும், காத்து காலம் வரும். இந்த 4 விதமான காலங்களையும் தாங்கி அந்த பொருளாதாரம் வந்துட்டு நிற்கிதுன்னா அவன் மேலே ஜக்காத்து கடமை. சமயத்தில் மழை காலத்தினால சில நஷ்டம் வரும், வியாபாரிகளுக்கு தெரியாது. இல்லைங்களா? மாவு விற்க போனால் காத்தடிக்குது, உப்பு விற்க போனால் மழை பெய்யுதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நட்டமாகி போகுதுன்னு அர்த்தம். அதெல்லாம் 4 விதமான காலங்கள் அவன் கடந்ததற்கு பிறகு அவன் மேலே ஜக்காத்து விதியாகுது, ஜக்காத்து கடமையாகுது. சரி, ரெண்டாவது, இப்போ உதாரணமாக நான் சொல்கிறேன், முஹர்ரம் மாதத்தில் ஒருத்தர் 1 லட்சம் ரூபா வச்சிருக்கிறார். அந்த 1 லட்சம் ரூபா வெந்ததற்கு பிறகு 2-3 மாதத்துக்கு பிறகு இன்னொரு 50,000 ரூபா சேருது. பொருளாதாரம்னா வளரத்தான் செய்யும். அப்போ 1,50,000 ரூபா இருக்குது. அடுத்த முஹர்ரம் வரும்போது மாசத்துடைய வருடத்துடைய ஆரம்பத்தில் 1 லட்சமா இருந்துச்சு. ஒரு 3 மாசமோ 6 மாசமோ கழிச்ச பிறகு இடையில ஒரு 50,000 அவர் சம்பாதிக்கிறார். அப்போ மொத்தம் எவ்வளவு? இப்போ இந்த 1.5 லட்சம் கடைசி அடுத்த வருடத்துடைய முஹர்ரம் வரும் வரைக்கும் இருக்குமே. ஆனால் இவர் ஜக்காத்து எவ்வளவுக்கு கொடுக்கணும்னா 1.5 லட்சத்துக்கு தான் கொடுக்கணும். வாசம் ஆரம்பத்தில் 1 லட்சம் தானே இருந்துச்சு, இந்த 6 மாசத்துக்கு பிறகு தானே 50,000 வந்துச்சு. அதுக்கு தனி கணக்கு வைக்கலான்னு வைக்கக்கூடாது. இடையில் சேர்க்கப்படக்கூடிய பொருளையும் ஆரம்பத்தில் இருந்த பொருளோடைய இணைத்து கணக்கு வச்சு அடுத்த முஹர்ரம் வரும் வரைக்கும் அதுக்கு ஜக்காத்து கொடுக்கணும். ஜக்காத்து எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா 40க்கு 1. 40 கிராம் இருக்குது, 1 கிராம். 40 ரூபாய் இருக்குது, மொத்த ரூபாயிலிருந்து 1 ரூபா, அதைத்தான் 100க்கு 2 சொல்லுவாங்க. இப்படி கொடுப்பது தான் மார்க்கத்துடைய வழிமுறை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி கொடுத்தாங்க. 1. ரெண்டாவது, ஒவ்வொரு வருடமும் இதே கணக்காக நீங்க ஜக்காத்து கொடுக்கணும். இன்னைக்கு புது மார்க்கம்லாம் நிறைய பேர் சொல்றாங்க, விளங்குதா? உலகத்திலேயே இல்லாத மார்க்கம் அது. ஒரு தடவை கொடுத்துட்டா போதும், அடுத்து கொடுக்க வேண்டியது இல்லைங்கிறது முற்றிலும் மார்க்கத்துக்கு முரணானது. இது மார்க்கத்துக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. ஒரு ஹதீஸ் கூட இதுக்கு ஆதாரம் கிடையாது. ஒரு முறை கொடுத்தால் போதும், அடுத்த வாழ்க்கையில் அந்த பொருளுக்கு கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு ஒரு ஆதாரமும் கிடையாது, ஒரு ஹதீஸ் கூட கிடையாது. வெறும் உளறல்கள் தான் இருக்குதே தவிர ஹதீஸுகள் கிடையாது. ஹதீஸில் நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பல ஹதீஸ் இருக்குது, 20-25 ஹதீஸ் இருக்குது. அதில் சில ஹதீஸ் மிக பலமானது, சில ஹதீஸ் அதுக்கு பக்க பலமாக உள்ள ஹதீஸ். இப்படி ஹதீஸுகளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. வருடம் கழிந்ததற்கு பிறகுதான் ஜக்காத்து விதியாகிறது. 1, ஒவ்வொரு வருடமும் தமது பொருளாதாரத்திற்கு ஜக்காத்து கொடுத்தாக வேண்டும். இப்போ பயமுறுத்தாட்டுறாங்க, இருக்கிறதுக்கு நீ கொடுத்துக்கிட்டே இருந்தா போய்கிட்டே இருக்குமே, அப்போ வருமானமே வராதா? அல்லாஹ் அதுக்கு லாபத்தையே கொடுக்க மாட்டானா? அஷ்ஷைத்தானு யஇதுக்குமுல் ஃபக்ர வல் ஃபஹ்ஷா.
குர்ஆன் சொல்லுது, ஷைத்தான் தான் உங்களுக்கு வறுமையை காட்டி மிரட்டுவான். வல்லாஹு யஇதுக்கும் மக்ஃபிரத்தம் வ ஃபضலா, அல்லாஹ் மன்னிப்பையும் தர்றேங்கறான், மேல் மிச்சமா அதிகமாகவும் கொடுக்கேன்னு வாக்கு கொடுக்கறான். யாரை நம்புற உன் கதி அது. அல்லாஹ்வை நம்பினாலும் சரி, நீ ஷைத்தானை நம்பினாலும் சரி. அல்லாஹ்வை நம்புறேன்னு சொன்னா ஜக்காத்து கொடுத்துக்கிட்டே இருங்க, பொருளாதாரம் பெருகும். கணக்கு வைத்து சரியாக ஒரு மனிதன் ஜக்காத்து கொடுத்தா அவனுக்கு அந்த பொருளாதாரத்தில் இந்த அபாயமே வராது, வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அல்லாஹ் அதுல மென்மேலும் பரக்கத்து தருவதாக அல்லாஹும் குர்ஆன்ல குறிப்பிடுகிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்க. அதனால இப்படி காட்டி 1 லட்சம் இருந்துச்சு. இந்த வருஷம் எவ்வளவு கொடுக்கணும்? 1 லட்சத்துக்கு 2500, 97,500 தானே இருக்கும். அடுத்த வருஷம் 2,500 போச்சு, 95 போகுமே. அப்படியே கரைஞ்சு 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 காசு இல்லாமல் போகுமே. அப்போ உனக்கு கையும் இல்லை காலும் இல்லை அப்படின்னு தானே அர்த்தம். சம்பாதிக்க மாட்டேன், வீட்டிலே உட்காந்து அதையே தின்னுக்கிட்டு இருப்ப. அப்படி அல்ல சகோதரர்களே, இது ஷைத்தானுடைய புறத்திலிருந்து மிரட்டப்படக்கூடிய மிரட்சி. இதுக்கு கட்டுப்பட்டோம்னா மூமினே இல்லை. அதனால ஒவ்வொரு பொருளுக்கும் அது ஒரு வருடமும் கையில் இருக்கிறதுனாலேயே கொடுத்தாகணும். ஒரு முறை கொடுத்துட்டா அல்ல, 10 வருஷம் வச்சிருக்கிறீங்க, குறைகிறதுக்கு சான்ஸே இல்லை. இதெல்லாம் எங்க அனுபவம் இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். நம்ம குடும்பத்திலையும் பார்க்கிறோம், நம்ம மார்க்கத்திலையும் இருக்குது, மார்க்கத்திலே இருக்கு. வமா ஆதைத்தும் மிர் ரிபன் லியர்பு ஃபீ அம்வாலின் நாசி ஃபலா யர்பு இன்தல்லாஹ் வமா ஆதைத்தும் மின் ஜகாத்தின் துரீதுன வஜ்ஹல்லாஹி ஃபஉலாயிக ஹுமுல் முத்இஃபூன். குர்ஆன்ல எப்படி பட்டவர்த்தனமா அல்லாஹ் சொல்றான் பாருங்க. வட்டிக்கு கொடுத்து பொருளாதாரத்தை வளர்க்கணும்னு நினைச்சா அது ஒரு காலத்திலையும் வளராது. அல்லாஹ் சொல்றான், வளர்ற மாதிரி சமயத்தில் காட்டும், அது வளர்றதல்ல, என்னைக்கு விழுகும்னு தெரியாது. உடல் ஊதுறது மாதிரி அது விளங்குதா? ஜிம்மில் போய் உடல் நல்லாகிறது ஒன்று, சாப்பிட்டு சாப்பிட்டு சும்மா ஊதுறது ஒன்று, அது என்னைக்கு உடையுதுன்னு தெரியாது. பார்க்கறதுக்கு வேண்டாம் நல்லா இருக்கிறாருன்னு தெரியும், கொள்ளுன்னு இருப்பார், சமயத்தில் போயிடுவார், அது தடார்ந்து ஆயிடும். அது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வமா ஆதைத்தும் மிர் ரிபன் லியர்பு ஃபீ அம்வாலின் நாஸ் ஃபலா யர்பு இன்தல்லாஹ். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அது ஒரு காலம் வளரக்கூடிய பொருள் அல்ல. வமா ஆதைத்தும் மின் ஜகாத்தின் துரீதுன வஜ்ஹல்லாஹ், அல்லாஹ்விற்கென்று அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய எண்ணத்தில் நீங்க எந்த ஜகாத்தை யார் கொடுத்தாலும் சரி, அப்படி கொடுக்கக்கூடியவர்கள் தமது பொருளாதாரத்தை மென்மேலும் மென்மேலும் பெற்றுக்கொள்வார்கள். ஃபஉலாயிக ஹுமுல் முத்இஃபூன் குர்ஆன் சொல்லுது. அதனால முதல் பாயிண்ட், ஜகாத்துக்கு ஒரு குறிப்பிட்ட குறைந்த அளவு இருக்கு, இது நிசாபுன்னு சொல்லுவோம். அந்த நிசாபு வந்துருச்சுன்னா அவர் மேல ஜக்காத்து விதியாகும். ஆனா உடனடியாக விதியாகாது. 12 மாதங்கள் இஸ்லாமிய மாதங்கள் கடந்த பிறகு அவர் மேல விதியாகுது. இந்த 12 மாதங்கள் பிறகு ஜக்காத்து கொடுக்கிறாருன்னு சொன்னா அதோட கடமை முடிஞ்சிடாது. அதே பொருளாதாரம் அடுத்த வருஷமும் இருக்குதுன்னா மீண்டும் ஜக்காத்து கொடுக்கணும், கொடுத்து கொண்டே இருக்கணும். அது வளரக்கூடியதை சேர்த்துக்கிறணும், கொடுக்கணும். குறைஞ்சிருந்துச்சுன்னா ஜக்காத்தை குறைச்சிக்கிறணும். இது ஒரு பாயிண்ட் ஆச்சு. அடுத்து இதை முந்தியே கொடுக்கலாமா ஒரு கேள்வி. முஹர்ரம் மாசத்துல வந்துச்சு, இடையில ரமலான் வந்துருது. சஃபர், ரபியுல் அவல், ரபியுல் ஆஹிர், ஜமாதுல் அவல், ஜமாதுல் ஆஹிர், ரஜப், ஷாபான், ரம்ஜான் வந்துட்டு 9வது மாசம் ரமஜான் வந்துருது வைங்க. ரமஜான்ல கொடுத்தா நன்மை அதிகமாச்சே அப்படின்னு ஒருத்தர் விரும்புறாருன்னா அடுத்த முஹர்ரம் வர்றதுக்கு முன்னாலே நிய்யத்து வச்சு ரம்ஜான்லயே கொடுத்துடலாம். அடுத்த முஹர்ரம்ல கொடுக்க வேண்டியதில்லை. அந்த 3 மாசத்துக்கு முதையே அல்லாஹ் அதிகமா நன்மையை கொடுப்பான் இந்த மாசத்துல கொடுத்து, அப்ப ஜக்காத்து ஒரு வருடம் ஆவது கடமையாவதற்கு உண்டான நிபந்தனை. ஆனா ஒரு மனிதர் முன்னாலே விதியாகிறதுக்கு உண்டான அது நிபந்தனை. ஒருத்தர் முந்தியே கொடுக்கிறாருன்னு சொன்னா அதுவும் செல்லும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலிருந்து ஜக்காத்தை ஒரு வருடத்திற்கு முன்னாலே வசூலித்துக் கொள்வார்களாம். ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய செல்வந்தர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சிறிய தகப்பனார், மிகப்பெரிய வியாபாரி. அவங்க ஏண்டா இஸ்லாத்துக்கு புதுசா வந்திருக்கக்கூடிய நிறைய முஸ்லிம்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு பொருளாதார உதவிகளுடைய தேவை இருந்துச்சு. அந்த தேவைகளை பொறுத்தவங்கன்னா ஜக்காத்தெல்லாம் வசூல் பண்ணது கூட மேலும் தேவை இருக்கும். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அப்பாஸ் போன்ற தனவந்தர்களிடத்துல அடுத்த வருஷம் இப்போ இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை வச்சு கணக்கு வச்சு அடுத்த வருஷத்துக்கு கொடுத்துருங்க அப்படின்னு முதவே ஒரு வருடத்துக்கு முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசூல் பண்ணக்கூடிய அந்த பழக்கம் இருந்திருக்கு, தேவையை கருதி. அப்போ கொடுத்துருக்குறாங்க, ரசூலுல்லாஹ் வாங்கியிருக்கிறாங்கன்னா நமக்கும் வக்து வருவதற்கு முன்னால, இந்த காலம் வருவதற்கு முன்னால அதை கொடுக்கலாம்ங்கிறது தெரியுது. அதனால ஒருத்தர் முந்தியே கொடுக்கிறார் நியத்து வச்சுன்னா கூடும். விளங்குதா? நான் சொன்னது புரிஞ்சா? வேற யாருக்கும் இதில் கேள்விகள் இருந்துச்சுன்னா எழுதி கொடுக்கலாம். அப்போ ஜக்காத்து எப்போது கொடுக்க வேண்டுங்கிறது தெரிஞ்சு, நோன்பு பெருநாள்
முடிவு முன் கொடுக்க வேண்டுமா? அதையும் நான் சொல்லிட்டேன். நோன்புக்கும் பெருநாளுக்கு முன்னாலே நீங்கள் நியத்து வச்ச கொடுத்தாலும் செல்லும்.